எல்லோருக்கும் வணக்கம். கடைசி நொடி வரைக்கும் சந்தேகமாகவே இருந்ததுங்க நண்பர்களே. காலேஜில் எத்தனையோ பேர் நம்மளை கழட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேல் நோக்கி வந்த உடனே இவன் மைனஸில் தானே இருப்பான், இவன் எதுக்கு மேலே வந்தான், ஒருவேளை நம்மளை கழட்டி விட்டு போயிடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாக்கா ஒரு கட்டத்தில் அவனுடைய சரிவு நிறுத்தப்பட்டு கடைசியில் 124 பாயிண்ட் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பொதுவாக இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 10 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டினாவே போர்ட்ஃபோலியோக்கெல்லாம் சந்தோஷம் பிச்சுக்கிட்டு ஆடும். உண்மையிலேயே நான் பார்த்துருக்கேன். 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் ஏறிச்சுன்னா போர்ட்ஃபோலியோவில் ஸ்விங் ட்ரேடிங் அது போன்ற பல்வேறு பங்குகள் அப்படியே எந்திரிச்சு நின்று ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த முறை 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுகள் ஏறி வந்துருச்சு. 10 நாளாகவும் ஆயிடுச்சு. போர்ட்ஃபோலியோவில் சந்தோஷமே இல்லை. இது என்னடா பகல் கொள்ளையாக இருக்குது. இந்த சென்னையிலேருந்து தான் மற்ற இடங்களுக்கு வரக்கூடிய பஸ்ஸுகளில் எங்கள் அக்காலாம் வர்றக்கே யோசிக்கிறாங்க. பல சித்தி பொண்ணுங்க, டே வந்தால் 20-30,000 செலவாகிற மாதிரி இருக்குடா, அதுக்கு நாங்கள் தீபாவளி சென்னையிலே கொண்டாடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு பஸ்ஸுகளில் கட்டண கொள்ளையாக இருக்கிறது மாதிரி இது நம்மளால் யாருனாலையுமே நம்ப முடியல. என்னடா 10 நாளைக்கு மேலே மார்க்கெட்டு இப்படி இருக்குது, 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. அப்போ பல்வேறு பங்குகள் கீழிருந்து ஸ்விங் ஹை வந்திருக்கணும், இல்லைன்னா மேலே இருக்கிறவன் அப்படியே ஸ்விங் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்திருக்கும். ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டே சந்தோஷத்துலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு கோக்குமாக்கான வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி என்பது இல்லை. நிஃப்டினுடைய பாயிண்ட் மட்டும் நல்லா மேலே ஏற்றி 25,709 க்ளோஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, 10 வருஷமாக மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ் இல்லாமல் ஒரு பங்கு இருக்கணும்னு முயற்சி பண்ணால் கூட எவனும் விடமாட்டான். இல்லாத ஒரு நியூஸை எவனோர்த்த கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவான். இப்படி தான் என்னாச்சு, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2% ஏறி இருக்கான். எப்படி ஏறினா இந்த 2%? எப்படி கீழேயே கிடந்த இந்த பங்கு ரொம்பவுமே அப்படியே சரிவடைந்து ஒரு மாதமாக சும்மாவே கிடந்துட்டு இருந்த பங்கில் எப்படி இன்றைக்கி இந்த 2% மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா, எக்ஸ்சேஞ்சு கேட்குறாங்க, ஏப்பா இந்த மாதிரி திடீர்னு நாங்கள் ஒரு பத்திரிகையில் பார்க்குறோம் 255 கோடி மறுபடியும் அக்கௌண்டிங் இர்ரெகுலாரிட்டி, அக்கௌண்டிங் கணக்கு வழக்கே எழுத தெரியாமல் தான் உன் பங்கு கீழே உளுந்து கிடக்குது ஆல்ரெடி அப்படின்றதான் மார்க்கெட்டில் செய்தி. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் சரிஞ்சு கிடக்கக்கூடிய முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கணக்கு வழக்கு தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்றதான். இப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் நாங்கள் என்ன தகவல்கள் படிக்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் எதை 255 கோடி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்ட உடனே இவங்க சொல்கிறாங்க, அது அந்த சோகதை நாங்கள் என்னென்னுங்க சொல்கிறது, நாங்கள் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த 255 கோடி என்பது புது இன்வெஸ்டிகேஷன். இப்போ நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது. ஏப்ரல் மாதத்தில் கண்டுபிடிச்சதே தான் இது. அது எவனோ ஒருத்த வந்து அப்படி தலைப்பு போட்டு எழுதி விட்டுட்டான். ஸோ எங்களுக்கு தெரியும் கான்சியஸாக எந்தெந்த விஷயங்களை நாங்கள் வந்து டிஸ்க்ளோஷர் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஏற்கனவே இருக்கிற ஒரு செய்தியை மறுபடின்ற மாதிரி போட்டு அந்த பங்குல ஒரு ட்ரிகர் என்பது வந்திருக்கு. இன்றைய தேதியில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் என்பது 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்குல இன்னைக்கு ஒரு செய்தி என்பது வந்து அதில் 2% ஏறி இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இனி ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்க, இனி இந்த பங்கு மேலே போகுதோ கீழே போகுதோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இத்தனை நாள் நியூஸ் இல்லாமல் இருந்தது இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில். இன்றைக்கி ஒரு நியூஸ் என்பது இந்த மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்குது. இன்னொரு மிக முக்கிய செய்தி என்னென்னா, இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெட், அதாவது பவர் இந்தியா அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 1.5% இறங்கியிருக்கு. ஒரு வருஷத்தில் அவன் சாதித்தது என்னென்னா 10% ஏறி இருக்கான். 5 வருடம்ன்ற போது யாருனாலும் செய்ய முடியாத சாதனை. 5 வருஷத்தில் 1752% என்பது இந்த பவர் இந்தியா அப்படின்ற ஷேர் ஏறி இருக்கு. நான் யாரையும் விட மாட்டேன். நெற்றிக்கன் திருப்பினும் குற்றமே அப்படின்ற மாதிரி உடனே போய் ஓடி பார்த்தேன். நான் ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன பார்த்தேன்னா, ஓகே இவன்ட்ட வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேரு அதே மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி கடந்த 5 வருஷத்தில் எடுத்து பார்க்கும்போது 1 கோடினா அது அப்படியே கிட்டத்தட்ட 1752 கோடியாக மாறி இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு ஓடி போய் பார்த்தேன். என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. இன்னுமே நிறைய செய்திகளை சேகரிக்க வேண்டியதாக இருக்குது.
2019 165 கோடிக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவனே நான் என் மனசுக்குள்ளே நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் பெரிய பல டிஜிட்டுகளை தாண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு போய் பார்த்துருந்தேன். ஆனால் 165 கோடி அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 505 கோடி அப்படின்ற மாதிரி தான் ட்ரெயிலிங் 12 monthஸில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. பட் இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் 5 வருடங்களில் பார்க்கும்போது கீழே 1300 ரேஞ்சில் இருந்தவன் 20,000 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இங்கே பார்க்கும் பொழுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா அப்படின்ற கம்பெனியில் வந்து என்ன ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சு கேட்குறாங்க, எப்போ இந்த பத்திரிகையில் வந்து நீங்கள் ஏதோ சென்னையில் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிக்க போகிறீங்களாமா, அதுக்கு 2000 கோடி முதலீடு போடுறீங்க, 3000 வேலை வாய்ப்பு கிடைக்குமாமே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அது நாங்கள் இல்லைங்க, ஹிட்டாச்சி எனர்ஜி அப்படின்னு சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்களுடைய சப்சிடரி ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் தான் அந்த வேலையை பண்ணுறாங்க, நாங்கள் அதை பண்ணல, ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெட் நாங்கள் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படியோ நம்ம சென்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைக்கிறது நல்லதான், அவங்க பண்ணுறதை பண்ணிட்டோம், அப்போ நீங்களும் ஏன் ஒரு இன்னொரு 2000 கோடி இங்கே சென்னையில் முதலீடு பண்ணக்கூடாது? எங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது HFCL அப்படின்றது மிகவும் அடிபட்டு சின்ன பின்னமாகி 52 வீக் லோவில் கீழே கிடக்கக்கூடிய ஒரு பங்கு. என்ன காரணம்னா, அவன் சமீபத்தில் 2 குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங்னு சொல்லி ரிசல்ட் விட்டுருந்தான். இப்போ இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 72 கோடி முதல்ல வந்து லாபமே சம்பாதிக்கல ஒரு ஷேருக்கு, ஆனால் இப்போ வந்து ஒரு ஷேருக்கு 47 பைசா சம்பாதிச்சு தர்றான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு மிகவும் முக்கியமான தகவல் என்னன்னா, இவன் ஒரு குவார்ட்டர்னுடைய சேல்ஸே 1000 கோடி, ஒரு குவார்ட்டர்னுடைய வருமானமே 72 கோடி. இப்படி இருக்கக்கூடிய இந்த HFCL திடீர்னு அவங்க என்ன ஒரு நியூஸ் விடுறாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு 281 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதுவும் எப்படி இன்டர்நேஷ்னல் ஆர்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 281 கோடி என்பது ஒரு குவார்ட்டரில் இவங்களுக்கு ஒரு 25% ஒரு குவார்ட்டர் உண்டான சேல்ஸாக இவங்களுக்கு ஒரு ஆர்டர் என்பது கிடைச்சிருக்கிறது. ஒரு முக்கிய தகவலாக இந்த HFCL லிமிடெடில் சமீபத்தினுடைய நிகழ்வில் ஒரு பிஸ்னஸ் அப்டேட்டாக வந்திருக்கு. இந்த KPI கிரீன் எனர்ஜி ஷேர் இன்னைக்கு 4% ஏறி இருக்கான். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க வந்து இவன் என்னடா வம்பு தும்புக்கு போகாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவன் 52 வீக் லோவும் இப்போ சமீபத்தில் வரல, அதே மாதிரி பெரிய அளவில் 52 வீக் ஹையும் போகல, ரெண்டுக்கு நடுவில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கள. இந்த பங்குலையுமே என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 696 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவனுடைய மொத்தம் ஒரு குவார்ட்டருக்கு உண்டான சேல்ஸே 600 கோடி தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் 122 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஒரு குவார்ட்டருக்கு இப்போ ஒரு சிங்கிள் ஆர்டர்லேயே கிட்டத்தட்ட 600 கோடியை டச் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இந்த KPI கிரீன் எனர்ஜி. எது எப்படியோ இந்த 2 கம்பெனிகளுக்கும் ஒரு கன்சிடரபிள் ஆர்டர் என்பது கிடைச்சிருக்கு. இன்னும் சில நாட்கள் கழித்து இந்த KPI கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கோ அல்லது இந்த HFCL பங்கோ எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ட்ரேடர்கள் ஆர்வமாக இருக்காங்க. பெரும்பாலான ரிசர்ச் அனலிஸ்ட் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுடைய டெலிவரி வந்து இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர்களுடைய டெலிவரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலாண்டு முடிவுகளை வருமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய எந்த காலாண்டில் அவங்களுடைய ரிசல்ட் இது வரும் அப்படின்றத முதல்லையே ஆன்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், கரெக்டாக ரிசல்ட் வர்ற அன்றைக்கி அவன் ரிசல்ட் விடுற டீட்டெயில் எடுத்து பார்த்து கோந்துக்கிட்டு சரி ஓகே இவன் போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த போன்ற பல அனலிஸ்ட்டுகள் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர் எப்போ அவன் டெலிவரி பண்ண போகிறான், அது எந்த குவார்ட்டரில் எதிர்காலத்தில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் பல ஜாம்பவான்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி ரிசல்ட் விட்டதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க இது போன்ற ஆர்டர் செய்திகளை வச்சுக்கிட்டு அப்போ இவன் எதிர்காலத்தில் இந்த குவார்ட்டரில் பெரிய ரிசல்ட் காமிப்பான் அப்படின்ற மாதிரி இப்போவே யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அட கடவுளே, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இன்றைக்கி ஏதாவது மார்க்கெட்டில் விசேஷமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு நண்பருக்கு எவ்வளோ ஒரு சோகம். நேற்று கிடைச்சது மார்க்கெட்டில் 100 ரூபாய், இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு, இருந்தாலும் 13,500 ரூபாயை பிடுங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ மார்க்கெட் ஏறினது யாருக்காகடா ஏற்றுனீங்க, என் போர்ட்ஃபோலியோலாம் ஏறவே இல்லையே, அட ஏறாட்டியும் பரவாயில்ல
13,500 கொண்டே கீழே உட்கார வச்சுருக்கீங்களேடா பாவிகளா, எந்த விதமான விசேஷமும் இல்லையாடா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் அவரை ஃபீல் பண்ண வச்சுருக்கு. உங்களுக்கு மட்டுமா, எல்லாருக்குமே பல பேர்த்துக்கு கும்பாக தான் இன்றைக்கி இந்த மார்க்கெட். ஏறியும் பிரயோஜனம் இல்லை. ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க நண்பர்களே. ஒரு நண்பர் சொல்கிறார், இந்த சத்யம் கம்ப்யூட்டரில் ஒரு இடம் ஃப்ராட் நடந்தது ஞாபகம் இருக்குங்களா, அதில் இந்த ராமலிங்க ராஜுனுடைய டுமாரோ ரிலீஸ்னு போட்டிருந்தார். எனக்கு யோசனையாகவே இருந்தது, அப்படி கிடையாதே அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் போய் தேடி பார்த்தேன், ராமலிங்கம் ராஜு அவர்களுடைய தகவல்கள் இன்டர்நெட்டில் என்ன வேணாலும் போட்டிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஆச்சுன்னா, 7,136 கோடி அப்படின்றது 2009 சமயங்களில் பிரச்சனையாச்சு. ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஷேர்லாம் நான் 2 ரூபா 4 ரூபா ரேஞ்சிலலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திருப்பூரில் இருந்த பல சேட்டு குடும்பங்கள் அந்த ரேஞ்சில் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் 7,136 கோடி ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அக்கௌண்டிங் ஃப்ராடுனால அப்படின்ற மாதிரி விஷயத்தின் போது அவருக்கு கிடைத்த தண்டனைகளுக்கு பிறகு அவர் ரிலீஸ் ஆகிறார் அப்படின்னு போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன் தகவல். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அவர் வந்து இப்போ வெளியே ஃப்ரீயாக தான் இருக்கார். அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாமே கேஸு கோர்ட்டு எல்லாம் முடிஞ்ச அவரில் ஜெயிலில் போட்டாலுமே அதுக்கப்புறம் மனுஷன் பெயிலில் வந்துட்டார் வெளியே. நண்பர்களே, மனசுக்கு ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தம் 5 லட்ச ரூபா நான் ஈக்விட்டியில் போட்டேன், அதில் இப்போ 1.25 லட்ச ரூபா கும்பாகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஒரு சோகம்னா, நம்மளுக்கு டபுள் சோகம். மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி என்பது போல் மார்க்கெட்டு கீழே இறங்கும் போது இப்படி லாஸ் ஆகிருந்தால் கூட சரி, மார்க்கெட் இறங்கி கிடக்கு, லாஸாக போச்சு அப்படின்ற மாதிரி மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் உச்சத்துக்கு பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இப்போவும் நம்மளுடைய அக்கௌண்ட் லாஸில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மன வேதனை அப்படின்றத பாருங்கள். ஒரு நண்பர் யோசிச்சு பார்க்குறாப்புல, அமெரிக்கா சீனா இவங்கெல்லாம் தங்கத்தை ஹெவியாக வச்சுருக்காங்க, ஒருவேளை அதை ஓப்பன் மார்க்கெட்டில் பிடிச்சி விற்று விட ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாப்புல. எல்லாமே அப்படி தான். பெரிய ஆளுங்க வந்து ஏகப்பட்ட அளவு ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, எந்த ஒரு அசட் கிளாஸில் வேணாலும் இருக்கட்டும், அவங்க பல்காக வந்து ஏதாவது ஒன்று விற்று விடுறாங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் என்பது அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் ஆளுகில்லை. அதாவது செல்லிங் சைடில் ஹெவியாக விற்கிறாங்க, பையிங் சைடில் ஆளுகளே இல்லை அப்படின்னா அப்புறம் அதனுடைய ப்ரைஸ் கண்டிப்பாக தன்னை போல் வீழ்ச்சி அடைய தான் செய்யும். இது என்னங்க, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் என்னன்றாங்க, மேலே ஏறிக்கிட்டு இருக்கு சில்வர் அப்படின்றாங்க. சில பேர் சில்வர் நான் வாங்கினேங்க, வாங்கினதுலேருந்து 10% காணுங்க அப்படின்றாங்க. அதாவது முதல்ல தங்கத்தினுடைய விலையெல்லாம் மாற்றம் அடைகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஒரு 3 மாதம் கழித்து கேட்டிங்கனாலும் கிட்டத்தட்ட அதே ரேட்டாக தான் இருக்கும், 1 மாதம் கழித்து கேட்டிங்கனாலும் அதே ரேட்டாக தான் இருக்கும் போல். இப்போல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தங்கத்தினுடைய விலை மாறிக்கிட்டு இருக்குது. இது என்ன கடவுளே அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நண்பர் நேற்று நஷ்டம்ன்றாரு, இன்னைக்கு என்ன சொன்னாருன்றது இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தா தான் தெரியும். நண்பர்களே, பல பேர் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க. அவங்களாம் இவருடைய ப்ரெஷரை பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய ப்ரெஷரே ரொம்ப கம்மிடா ஆண்டவா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஒரு நண்பர் ஐஓபியை 2014 11 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு பிடிச்சிருக்காரு. இன்னும் அந்த விலை வரணும் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பாருங்கள் இவருக்கெல்லாம் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ எங்களுக்கெல்லாம் 2K கிட்ஸு, 80s கிட்ஸு, 90s கிட் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுறதோ அல்லது 3 மாதம் வெயிட் பண்ணுறதோ எங்களுக்கு வந்து மனசுக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஒரு பச்சை கேண்டலையே பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு திடீர்னு என்றைக்காவது ஒரு ரெட் கேண்டலை பார்த்தாவே ஆளை விட்றா சாமின்னு பல பேர்த்துக்கு விற்கிறதுக்கு தோணுது. இந்த சமயத்தில் இந்த நண்பர் 11 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கார். இவர் என்னைக்கு வந்து லாபத்தில் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரோ அன்றைக்கி போய் உண்மையிலேயே ஒரு பட்டாசு வெடிச்சிட்டு வந்துடணும். தீபாவளிக்கு பட்டாசு விற்கிற விலைக்கு, ஸ்வீட்டுக்கு விற்கிற விலைக்கு, ட்ரெஸ்ஸு விற்கிற விலைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்குகளை எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு தெரில. இங்கே பாருங்கள், அநியாயத்துக்கு நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு போனஸ் கிடைச்சா பரவாயில்ல, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது லாபம் கிடைச்சா பரவாயில்ல, தீபாவளி செலவுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா, இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு இம்சை பிடிச்சவன் அவன் எங்கிட்டேருந்து போனஸ் எடுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஷேர் மார்க்கெட்டில் என்னோட கேம் ஓவருங்க அப்படின்றார். ஏங்க அப்படின்னு கேட்டால், டிசிஎஸில் ஏறும்னு நினச்சி நான் கால் ஆப்ஷனில் போய் பிடிச்சேன், கடைசியில் பார்த்தா அதில் 1.25 லட்ச ரூபா கும்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல.
இங்கே தான் நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, அந்த டிசிஎஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெருசாக கிராஷ் ஆகலையே, இந்த விப்ரோ தானே 5% பக்கம் கிராஷ் ஆகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஆப்ஷனில் ப்ரீமியம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல நின்னாலுமே அந்த ப்ரீமியம் கரைஞ்சு போயிடும். நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே மனசுக்குள்ளே எது சேஃப், ரொம்ப பாதுகாப்பான போர்ட்ஃபோலியோ என்பது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நீங்கள் பல ஸ்டாக்குகளை பார்த்துருப்பீங்க, அதில் பல பங்குகள் கீழே இறங்காமல் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. பரவாயில்லையே இவன் சேஃபாக இருக்கானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அது போன்ற உங்கள் மனசுக்குள்ளே தோன்ற பங்குகளை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி சேஃப் போர்ட்ஃபோலியோ என்பது கோல்டுகளையும் சில்வர் பீஸ்களையும் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஐடிசி, சவுத் இந்தியன் பேங்க் மற்றும் சில பெருசாக மூவ் ஆகாத, வாலட்டிலிட்டி அதிகமாக இல்லாத பங்குகளாக, அதாவது போர்ட்ஃபோலியோவை 3ஆக பிரிச்சுக்கிறார். கோல்டு, சில்வரு, அப்புறம் அதிகமாக மூவ் ஆகாத பங்குகள் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுக்கிறார். இது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய மனசில் எண்ணம். உங்களுடைய மனசில் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதே ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடம், ரத்த பூமி. இந்த ஏரியாவில் எந்த மாதிரியான பங்குகள் ஒரு மாதிரி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை தெரியப்படுத்துங்க. கில்லாடிக்கு கில்லாடி இந்த உலகத்தில் இருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, மார்க்கெட் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கான், பல பேர்த்துக்கு லாபமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. இன்னொரு நண்பர் எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாப்புல, அவன் மேலே போனால் என்ன கீழே போனால் என்ன, எனக்கு ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு அவருடைய மனசில் நினச்சிக்கிட்டு எப்படியும் மார்க்கெட் என்றைக்காவது கிராஷ் ஆகும், அப்போ நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றார். அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் கீழிருந்து 1000 பாயிண்ட்களுக்கு ஏறுவதற்கு முன்னாடியே இவர் வந்து மேஜராக சில ஈக்விட்டிஸில் விற்று விட்டுட்டு கோல்டு பீஸ்குள்ளே போயிட்டாப்புல. எதாக இருந்தாலும் கிராஷ் பண்ணி விடுங்க மார்க்கெட்டை, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நண்பர்களே, நம்ம நண்பர்கள் எத்தனையோ பயனுள்ள கமெண்ட்டுகளை போடுறாங்க, ரொம்ப எச்சரிக்கை விதமான கமெண்ட்டுகளெல்லாம் போடுறாங்க. அதில் நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு கமெண்ட் உங்களுடைய மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ட்ரிகர் பண்ணும். அந்த வகையில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, சமீபத்தில் நிறைய நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது, நீங்களும் பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க, 1 லட்ச ரூபாய் கொடுங்க, அதை நான் 1 கோடியாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு அவேர்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பிட்காயின் ரிலேட்டடாக, இரிடியம் ரிலேட்டடாகலாம் வந்து பல பேர்த்த ஏமாத்துறாங்க, இது போன்ற ஸ்கேம்களில் போய் மாட்டிக்கிடாதீங்க அப்படின்ற அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாப்புல. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நண்பர் சொல்கிறாரு, இங்கே பிரச்சனையே என்ன தெரியுங்களா, அட 8% 10% லாபம் அப்படின்னு பார்க்குறத விட ஒரு 4% 5% அப்படின்ற வச்சா கூட ஈஸியாக போய் ப்ராஃபிட்டை, இந்த டார்கெட்டை ஹிட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோன்றுது. இப்போ நம்ம பார்க்குறப்ப பல ஷேர்கள், இப்போ ஐடிசின்னு எடுத்துங்களேன், அவன் 5% ஏறுவதும் 5% இறங்குவதுமா இப்படி போய்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது இந்த மாதிரி தோணும். சில ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜிஎம்டிசின்னு ஒரு பங்கு, என்எஸ்டிஎல்னு ஒரு பங்கு, அவனுங்கெல்லாம் சமீபத்தில் வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே 50% 100% ஏறிட்டானு. அப்போ அவனுங்களை பார்க்கும்போது அடாடா விட்டுட்டு போயிட்டோமே, லாபம் விட்டு போச்சே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நம்ம இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மாதம் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு 1 லட்ச ரூபா தான் சம்பளம் அப்படின்னா, அப்போ அவர் மைண்டு வந்து எந்த விதமான சேஞ்சஸும் வராது. சரி, ஒரு மாதத்துக்கு சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டு அதே மாதிரி தான். நீங்கள் இதை பார்த்து பழகுனீங்கன்னா, பார்த்து பழகி ஒரு வேளை இந்த ஸ்டாக் கீழே போயிடுச்சுன்னா, அடாடா 5% புக் பண்ணாவே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். இதே இது மாதிரி ஸ்டாக்குகளை பார்த்து பழகுனீங்கன்னா, அடாடா 60-70% பிடிச்சா தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தோணும். இந்த 2 ஸ்டாக்குகளையும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சரி இந்த 2லேயுமே சேஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய இடம் என்பது ஒரு 5-6% தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி 2 டைப்பாக இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தோணும். ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குங்கிற கதையாக இது போன்ற பங்குகளையே மட்டுமே பார்த்து கரெக்டாக பிடிச்சி பழகினவங்களுக்கு இதுவே ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியும். அதே மாதிரி குறுகிய கால அளவில் 5-5% பிடிச்சி பழகினவங்களுக்கு அவங்க தொடர்ந்து 5-5% என்ன கசக்குதா, ஒரு மாதத்தில் 3 தடவை பிடிச்சாங்கன்னு என்னாச்சு 15, ஒரு வருஷத்தில் 12 மாதத்துக்கு பிடிச்ச என்னாச்சு. ஸோ எல்லாமே எதுலேயுமே சக்ஸஸ் பண்ணிட்டா சரிதான், இதில் சக்ஸஸ் பண்ணாலும் சரிதான், இதில் சக்ஸஸ் பண்ணாலும் சரிதான். ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி சேர்வாரோட சேர்க்க
சரியாக இருந்ததுன்னா, இதில் சேர்ந்து கரெக்டாக பண்ணாலும் சரி தான், இதில் சேர்ந்து கரெக்டாக பண்ணாலும் சரி தான், எதை கரெக்ட் பண்ணாலும் உருப்படியாக பண்ணால் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வெற்றியே. நன்றி, வணக்கம்.